ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். ரெண்டு ராஜாக்கள் 7:1. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நடக்குமா? ஏன்னா மக்கள் அவ்வளோ பஞ்சத்தில் இருக்காங்க. பெத்த பிள்ளையை அடித்து கொண்டு சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பயங்கரமான பஞ்சம் உள்ளே நிலவுகிறது. ஆனால் எலிசா சொல்கிற நாளைக்கு நேரம் எல்லாம் பிளென்ட்டியாக இருக்கும், எல்லாம் எக்கச்சக்கமாக கிடைக்கும், ரொம்ப சீப்பாக கிடைக்கும், என்னனாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம், பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லி அவர் சொன்னாரா. ஒரே நாளிலே அந்த சமரியா, அந்த இஸ்ரவேலுடைய தலையெழுத்து மாற்றப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படியே நடந்தது. எதிரிகள் ஓடி போனார்கள். அவங்க வச்சுருந்த கொள்ளை பொருட்களை இவங்க கொண்டு வந்தாங்க. எல்லாம் அவங்களுக்கு சொன்னபடியே நடந்தது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நினைத்தால் ஒரே நாளிலே தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வர முடியும். 30 வருஷம் உழைச்சி 30 வருஷம் லோன் போட்டு 20 வருஷம் லோன் போட்டு தான் ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நினைப்பார் என்றால் ஒரே நாளிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்க முடியும். உங்களை அனைத்து கடன்களை தீர்க்க முடியும், அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். நீங்கள் பயப்படுற எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும்.
மிகப்பெரிய வியாதியை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். எல்லாவற்றிலும் பாத்திரம் நிரம்பும்படியை செய்யும். அப்படிப்பட்ட ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கும் அப்படியே அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, சனிக்கிழமை சென்னையில் நடைபெற்ற நம்முடைய விடுதலையின் ஊழியத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஏராளமான ஜனங்கள், புதிதாக பல ஜனங்கள் வந்திருந்தார்கள். சாப்பாடு காணலை, நம்ம ரெடி பண்ணியிருந்தது எக்ஸ்ட்ரா சகோதரர்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் எல்லோரும் சாப்பிட்டு முடிக்க முடிந்தது. எனக்கு ஒரே சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அநேக ஜனங்கள் பல பாடுகள் மத்தியில் அங்கே வந்திருந்தாங்க. இயேசு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வாரம் நமக்கு 5வது சனிக்கிழமையாக இருக்கிறதுனால கூட்டங்கள் கிடையாது என்பதை நான் அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக வயதானவர்கள் வீட்டில் நிம்மதி இல்லாதபடியினாலே எங்கே போகலாம் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க. அதுக்கு பல குடும்ப காரணங்கள். நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்ற இடம்தான் இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம். தினந்தோறும் சிறப்பாக இங்கே ஜெபங்கள் நடக்கின்றன. நல்ல ஊழியக்காரர்கள் குருவானல் வந்து ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதில் நீங்களும் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தி உண்டு. வானதியத்தை அந்த பொடிக்கார குடும்பம் அங்கே நாசிரியத்தில் அவங்க அப்பாவுடைய நினைவாக நேற்று தினத்தில் நமது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான விருந்தை நரசிங் ராம்சிங்லாம் கொடுத்தாங்க. கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 7:1 நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 7:1. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்கள். இங்கே எலிசா தீர்க்கதரிசி எவ்வளோ ஒரு பெரிய மகத்துவமான தீர்க்கதரிசி என்பதை இங்கே காண்கிறோம். சமரியாவை முற்றுகை போட்டுட்டாங்க. உள்ளே யாரும் வர முடியாது, வெளியே யாரும் போக முடியாது. சாப்பாடு உள்ளெல்லாம் வேகமாக குறைஞ்சி சாப்பாடு இல்லை. ஜனங்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த முற்றுகை என்பது ஒரு கொடூரமான ஒரு வழக்கம். ஒரு நாட்டு ராஜா அடுத்த நாட்டை பிடிக்கணும், சுற்றி முற்றுகை போட்டுருவார், எதுவும் உள்ளே போகாது. அப்போ அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பஞ்சம் ஏற்பட்டு செத்து போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்க சரணடைவாங்க. அதுக்கு தான் அதை பண்ணுறாங்க. இங்கே இந்த பஞ்சம் அதிகரித்தபடினாலே சொந்த பிள்ளையை கொன்று சமைத்து சாப்பிடுகிற அளவிற்கு உலக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு அதிக பஞ்சம் அங்கே வந்துவிட்டது. மக்கள் தடுமாறுறாங்க, ராஜா தடுமாறுறார். அந்த நேரத்தில் தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், கூலாக சொல்கிறார், எஃபர்ட்லெஸ்ஸாக சொல்கிறார். நாளைக்கு இவ்வளோ நேரத்தில் சமரியாவில் எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் எல்லாம் பிளென்ட்டியாக கிடைக்கும், அபரிதமாக கிடைக்கும். பஞ்சம் என்பதே இருக்காது. 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும். எல்லாமே சீப்பாக இருக்கும், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், மக்கள் என்னென்னாலும் சாப்பிட்டுக்கலாம், பஞ்சமே இருக்காது என்று சொல்லி அவர் அங்கே வீரம் முழக்கமிடுவதை, விசுவாசம் முழக்கமிடுவதை காண்கிறோம். உலகத்தில் இப்படிலாம் ப்ராஃபட்ஸ் இருப்பாங்களா அப்படிங்கிறது பைபிளை வாசிக்கும் போது தான் நமக்கு தெரியுது. அவ்வளவு கஷ்டமான அந்த நேரத்தில் அவர் அவ்வளவு ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறார்.
ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நேரம் பஞ்சமே இருக்காது, வெறும் 24 மணி நேரம் தான், அதுக்குள்ளே எல்லாம் மாறிடும் பாருங்கன்னு அவருக்கு சவால் விடுறாரு. உடனே ஒருத்தர் அது வானத்து பலகணிலாம் திறந்தால் நடக்குமாயான்லாம் கேட்குறாரு. அவ்வளவு அரிதான, அவ்வளவு ஒரு நம்ப முடியாத ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய தாசன் அதை தெளிவாக சொன்னார். ஒரே ஒரு நாள் தான். ஒரு வேலைக்கு நாம் செல்கிறோன்னு வைங்களேன், கொத்தனார்னா 1000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்குறாங்க நாள் கூலிகளுக்கு. ஒவ்வொரு வேலையாளுக்களுக்கு இப்போ நல்ல சம்பளம், மாத சம்பளம் அப்படின்னா 10,000, 15,000, 20,000 கொடுத்தா தான் வேலைக்கே வருவாங்க. சரி, எவ்வளோ ஒரு 1,00,000 உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு லோன் போட்டிங்க அப்படின்னா 1 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் ஆனால் தான் ஒரு வீட்டை கட்ட முடியும், அந்த லோனை அடைச்சி முடிக்க முடியும், இன்னொரு பக்கம் குடும்பத்தையும் நடத்தணும். 30 வருடமாக 40 வருடமாக லோன் வாங்கியே வாழ்க்கை நடத்துகிற எவ்வளோ பேர்களை பார்க்கிறோம். கடன் வாங்கியே தங்கள் காலத்தை நகர்த்துறவங்கள பார்க்குறோம். வாழ்நாள் முழுக்க உழைச்சா கூட கஷ்டமே தீராது. அப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நாளில் மிக செழிப்பான வாழ்க்கையை கொடுக்க இயேசு கிறிஸ்துவினாலே முடியும். நாம் அவரை நம்பும் பொழுது, அவருக்கு பின் செல்லும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது. ஒரு 24 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை பல வருடங்களாய் பயமுறுத்தி கொண்டிருந்த வறுமை, பணம் இல்லாதபடினாலே வந்த வெட்கம், அவமானம், நிந்தை, வியாதியினாலே எல்லாவற்றையும் இழந்து, சர்வ சுகத்தை இழந்து, பலத்தை இழந்து, மருத்துவமனைக்கு ஏராளமான பணத்தை செலவழித்து, அப்படி இந்த வியாதி சரியாகாதபடி அதிகரித்து கொண்டே போன இந்த வியாதி ஒரு நொடி பொழுதில் உங்களை விட்டு நீங்குவதை நீங்கள் காண்பீர்கள். பிசாசு செய்வன எல்லாம் ஒரு நிமிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே மாற்ற முடியும். 24 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு யூ-டர்னை ஆண்டவராலே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். தலைகீழாக நம்மை மாற்ற முடியும், நம்மை ஆசீர்வதிக்க முடியும், நம் கண்ணீரை எல்லாம் துடைக்க முடியும் என்பதுதான் இந்த நாளில் ஒரு அற்புதமான செய்தியாக இருக்குது. 30 வருஷம் 40 வருஷம் உழைப்பு நமக்கு தருவதை விட ஒரே நாளிலே ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிறார். போதுங்கிற அளவுக்கு ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்தார். இதில் தான் முக்கியமான ஒரு காரியம். ஏதோ உங்கள் பசி போகிறது, கொஞ்சம் ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு நாளைக்கு சாப்பாடு. இந்த ஈரான் வாரில் அமெரிக்கா சொல்லுதில் 10 நாள் யுத்த நிறுத்தம், 20 நாள் யுத்த நிறுத்தம், அதுக்கப்புறம் மறுபடியும் சண்டையை போடுவோம். டெம்பரரி ஹால்ட் ஃபார் த ஃபைட்டிங்ஸ் அண்ட் வார்ஸ். அப்படி இல்லை, ஆண்டவர் நிரந்தரமாய் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவார் என்பதுதான் இங்கே நான் காண்கிறோம். மிகவும் ஆச்சரியப்படுகிறோம். இதுதான் உங்களுக்கும் கூட தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு நாள் போதும் ஆண்டவரால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு விசுவாசம் வந்துடும், சோறு வராது. எப்போ சோறு வருதோ அப்போ ஜெபிக்க முடியாது, எப்போ அவிசுவாசம் வருதோ அதுக்கு பிறகு ஊழியங்களுக்கு போக முடியாது, எப்போ நம்பிக்கை இழந்து போகிறோமோ அப்போ வீட்டை விட்டே வெளியே வர முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது. விசுவாசம் இருக்கும் என்றால் நீங்கள் யாரையும் சந்திப்பீர்கள். விசுவாசம் இருக்கும் என்றால் 24 மணி நேரத்தில் மிகப்பெரிய மாறுதலை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான் இந்த நாளில் செய்தியாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, இவங்க அப்படி கேட்டுட்டு போகிறாங்க, நடக்குமா நடக்காதா? ஒரு சில நடக்கும்னு நினச்சிருப்பாங்க விசுவாசிகள், அனைவரிச்சிருப்பாங்க. சரி, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இக்கட்டில் நைட்டு என்ன நடக்குது பாருங்கள். 6வது வசனம், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினார். அவர்கள் ஒருவரை நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருந்தினான் என்று சொல்லி, ஆண்டவர் ராத்திரியில் ஒன்று செய்கிறார். குதிரைகள் இரைச்சல், ரதங்களின் இரைச்சல், மகா இராணுவத்தின் இரைச்சலை டிஜிட்டல் சவுண்டில் அவங்க காதில் கேட்க முடியாது செய்கிறார். எதிரிகள் லட்சக்கணக்கில் வெளியே இருக்கிறாங்க, அவங்கள யுத்தம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. அவர்கள் பயங்கரமான சூரர்கள், வாரியர்ஸ், மைட்டி மென். ஆனால் அவங்களுக்கு திடீர்னு பயங்கர லட்சக்கணக்கான குதிரைகள் ஓடி வருகிற சத்தம், ரதங்களுடைய கடகட என்ற சத்தம், மகா இராணுவத்தின் இரைச்சல், ஒரு பெரிய இராணுவம் பயங்கர வல்லமையோடு அவர் நெருங்கி கொண்டிருப்பது போல் அந்த குழம்புகளின் சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். ஒரு சின்ன டிஜிட்டல் சவுண்ட், அவ்வளோதான். இது அவங்க காதில் கேட்குறோன்னு அவங்க சொல்கிறாங்க, இந்த ராஜா, இஸ்ரேல் ராஜா காசு கொடுத்து அந்த ராஜா இந்த ராஜாவெல்லாம் நமக்கு விரோதமாக யுத்தத்துக்கு கொண்டு வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படும்படியாக ஆண்டவர் செய்தாராம். கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு இராணுவ வீரர் கூட சாகாதபடிக்கு வெறும் இரைச்சலை, குதிரைகளின் இரைச்சலை, ரதங்களின் இரைச்சலை ஆண்டவர் கொண்டு வந்து
இவர்கள் பயந்து ஓடும்படியாக, எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடும்படியாக ஆண்டவர் செய்தார். நம்ம உயிர் தப்போம் வாங்கன்னு சொல்லி அவ்வளோ பேரும் பயந்து அவசரமாக ஓடி போனார்களாம். அத்தோடு முற்றுகையும் உடைந்து போயிற்று என்று நான் காண்கின்றோம். இந்த நாட்களில் நான் சிந்தித்து வருகிறேன், எப்படியாக ஆண்டவர் யுத்தத்தில் வெற்றி கொடுத்தார், எதிரிகள் இராணுவங்களை எப்படி ஆண்டவர் அழித்தார் என்று நான் சிந்தித்து வருகிறேன். அதெல்லாம் முதல்ல எனக்கு கண்களில் வந்தது இதுதான். வெறுமனை இரைச்சலை கேட்க பண்ணி ஓடுறது, குதிரைகள் கணைக்கிற மாதிரி சவுண்டு, வேகமாக வர்ற மாதிரி சவுண்டு, யானைகள் வர்ற மாதிரி சவுண்டு, அது அவருடைய இதயத்தை கலக்கி பிசிந்து இனி இங்கே இருந்த நம்ம உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள் என்று சொல்லி நான் காண்கிறேன். ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி எல்லாரும் அப்புறமாய் ஓடி போனார்கள் என்று நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மகிமையான தெய்வமாக இருப்பார் என்றால், ஞானமுடைய தேவனாக இருப்பார் என்றால், பராக்கிரமமுடைய தேவனாக இருப்பார் என்றால், இப்படி செய்தால் இவர்கள் ஓடி போவார்கள் என்பதை துல்லியமாய் நம்முடைய ஆண்டவர் அறிந்திருந்தபடியினாலே இப்படிப்பட்ட காரியங்களை அவரால் செய்ய முடிந்தது, விரட்ட முடிந்தது என்று நான் காண்கின்றோம். ஆண்டவர் ஞானமுள்ள ஆண்டவராக இருப்பது மாத்திரமல்ல, அவர் பராக்கிரமுள்ள ஆண்டவராக இருக்கிறபடியினாலே இதுபோல எதிரிகளை, லட்சம் எதிரிகளை, இராணுவ வீரர்களை ஒரு செகண்டில் அவர் துரத்தி விட்டார். அப்படி என்றால் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக கூடியிருக்கிற பெரிய கூட்டம், அங்கே இஸ்ரேலுக்கு விரோதமாக சீரியர்கள் வந்தது மாதிரி உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பலாம். தேவனுடைய பிள்ளைகளை பரியாசம் பண்ணுறதும், தேவனுடைய பிள்ளைகளை பயக்கிறதும், தேவனுடைய பிள்ளைகளை விரட்டுறதும், டார்ச்சர் கொடுக்குறது தான் இன்றைக்கி நிறைய பேர் வேலையை வச்சுருக்காங்க, சிரிப்பு வேறு அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் அவர்களை களங்கடிக்க பண்ணுவார், பயப்பட பண்ணுவார், நடுங்க பண்ணுவார், அவர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர் அப்புறப்படுத்துவார். உங்களை யாரெல்லாம் இன்னைக்கு கலங்க பண்ணுறாங்களோ அவங்கள ஆண்டவர் கலங்க பண்ணுவார், அவர்களை ஆண்டவர் அப்புறப்படுத்துவார் என்பது ஒரு நல்ல செய்தி என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்றைக்கி என் பிள்ளையிலே நீ கலங்க பண்ணுறா, நான் உன்னை கலங்க பண்ணுவேன். அநேக நேரங்களில் இந்த பிசாசுகள் நம்முடைய ஊழியத்தில் வந்து ஆட்டம் போடும். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், நீ இந்த மகளை நெருக்க ஆண்டவர் உன்னை நெருக்குவாராக. எப்படி பார்த்தீங்களா? பேய்கள் வந்து மனிதர்களுக்கு பிரச்சனை கொடுக்குது, வியாதியை கொடுக்குது, பயத்தை கொடுக்குது, கலக்கத்தை கொடுக்குது, நெருக்கத்தை கொடுத்து அவங்கள வாழ்க்கையை கசப்பாக்குது. இல்லை, கர்த்தர் சொல்லுவார், நீ இந்த மனுஷனை இப்படி நெருக்க ஆண்டவர் உன்னை நெருக்குவாராக. ஆண்டவர் நெருக்குன்னா தாங்க முடியுமா பேயால்? அதனால் அது ஓடி போயிடும். அதுக்கப்புறம் நெருக்கத்தை கொடுக்காது. உங்களை யாரெல்லாம் அதே போலவே நெருக்குகிறார்களோ இன்றைக்கு அவர்களை ஆண்டவர் நெருக்குவார். வியாதி நெருக்குதா, வியாதியை நெருக்குவார். அது காரணமாக இருக்கிற ஆவிகளை நெருக்குவார். பொல்லாத மனுஷர்கள் பல விதங்களில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு ஆண்டவர் தொந்தரவு கொடுப்பார், அவங்கள நெருக்குவார். உடனே அவங்களால நிற்க முடியாது. இவங்ககிட்ட போனாலே எனக்கு பிரச்சனை வந்துடுது, இவங்ககிட்ட ஏதாவது நான் செய்ய நினச்சா எனக்கு ஆபத்து வந்துடுது, அதனால் நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. அவங்களாம் அதுக்கு பிறகு அவங்க இருக்கவே மாட்டாங்க, உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்தாலே ஒரு அடி அடிப்பார் ஆண்டவர். ஐயோ இவன்கிட்ட போனால் கர்த்தர் நீ அடிக்கிறாரு, நான் வாழ முடியாதுன்னு சொல்லி ஓடி போயிடும். ஒரு நிமிடத்தில் ஓட வைப்பார், புறமிதிட வைப்பார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறார்கள் அவர்களை ஒரு நிமிடத்தில் உங்களை விட்டு விலகும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். பிரியத்துக்குரியல், இந்த நாளில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றவராக, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை தப்புவிப்பவராக, உங்கள் எதிரிகளை களங்கடிப்பவராக இருக்கின்றார் என்பதுதான் மிகுந்த நல்ல செய்தியாக இருக்கிறது. You will trouble those who trouble you. You will chase those who chase you. உங்களுக்கு யார் என்ன அளவின்படி அளக்கிறாங்களோ அந்த அளவின்படி அவர்களுக்கு ஆண்டவர் அளப்பார். உங்களை அன்பாய் நடத்தினால் அவர்களை ஆண்டவர் அன்பாய் நடத்துவார். உங்களை களங்கடித்தால் ஆண்டவர் அவர்களை களங்கடிப்பார். உங்களுக்கு யாரும் கொடுக்கலன்னா கர்த்தர் அவங்களுக்கும் கொடுக்க மாட்டார். உங்களை யாராலும் நோஸ் கட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா கர்த்தர் அவங்கள நோஸ் கட் பண்ணி விடுவார், மூக்கறுத்து விடுவார். அவங்க வாழ்க்கை பரிதாபமாய் மாறிவிடும். இவர்கள் இப்படியாக ஓடி போகிறாங்க. அங்கே இஸ்ரவேல் இராணுவ வீரர்கள் தூங்கிட்டு இருக்காங்க, சமரியாவில் மக்கள் படுத்திருக்காங்க பசியில். இங்கே ஆண்டவர் யுத்தங்களை செய்கிறார், வெறும் சவுண்டை கேட்க வச்சார், அவ்வளோதான். எல்லாரும் ஓடி போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து குஷ்டரோகிகள் வந்து அந்த செய்தி அங்கே போய் அவங்க அறிவிக்கிறாங்க. அங்கே பாருங்கள், ஒரு நல்ல செய்தி. இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளிலிருந்து பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படியாக வந்தாங்க. இப்போ அந்த குஷ்டரோகிகள் அந்த வெள்ளி, பொண்ணு, வஸ்திரம், சாப்பாடு பார்க்குறாங்க. எல்லோரும் அவசரத்தில் சாப்பாடு, வெள்ளி வஸ்திரம், தங்க வஸ்திரம், குதிரை, கழுதை எல்லாத்தையும் விட்டுட்டு உயிர் தப்ப ஓடி போயிடுறாங்க. குஷ்டரோகிகள் செய்தியில் போய் சொன்ன உடனே மக்கள் வெளியே வந்து கொள்ளையிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் சாப்பாடு விதமாக இருக்குது, குதிரைகளாக நிற்கிது, கழுதைகளாக நிற்கிது, ஒட்டகங்களாக நிற்கிது.
சாப்பாடு விதவிதமாக கிடக்குது, தங்கமாக கிடக்குது. அவங்களுக்கு நம்பவே முடியல. எல்லாத்தையும் எடுத்து கோட்டைக்குள்ளே கொண்டு போய் என்ஜாய் பண்ணாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் கண்டார்கள் என்று நான் காண்கிறோம். மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அவர்கள் கண்டார்கள் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். அவர் தருவார் என்றால், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றால் அப்படித்தான் இருக்கும். ஒரே சத்தம், என்ஜாய்மெண்ட், ஒரே கூப்பாடு, ஆனந்த கூப்பாடு, ஆனந்த கண்ணீர். பசியாக கிடந்தவங்க அள்ளி அள்ளி சாப்பிட்றாங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் குறைய மாட்டேங்குது. ஒரு மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் எனப்பட்ட வார்த்தை அது அப்படியே நிறைவேறிற்று என்று நாம் காண்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காலம் வீணாய் போகாது. ஆண்டவர் ஒன்றை சொல்லிவிட்டார் என்றால் சொல்லிவிட்டது தான். ஒரே நாளிலே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இதே போல மாற்ற வேண்டும் என்று நினைப்பார் என்றால் ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கையும் கூட ஆண்டவர் மாற்றுவார். இதைத்தான் இந்த நாளில் நம்முடைய கவனத்தில் நான் கொள்ள வேண்டும், விசுவாசிக்கணும். இன்னும் இந்த வேலைக்கு போகணுமா, இவ்வளோ சம்பாதிச்சு இவ்வளோ கடன் அடைச்சி என்னைக்கு நான் மீள போகிறேங்கிற ஒரு கேள்விக்குறியில் இருக்கலாம். என்னைக்கு என் கடன் அடைக்க போகிறேன், என்னைக்கு என் பிள்ளைகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், எப்படி என் பிள்ளைகளை நான் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்க போகிறேன், பல கேள்விக்குறிகள் இருக்கலாம். உன்னையும் குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆயுத்தங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை நினைத்து பார்க்க முடியாத உயரத்திற்கு கொண்டு செல்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான உயர்வுகளையும் அவர் தரப்போகிறார். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் நம்மத்தில் இருக்கிறார். களைத்திருக்கிற மக்களை, சோர்ந்து போயிருக்கிற மக்களை, உழைச்சு எல்லாம் வீணாக போகுது, எல்லாம் கடனுக்கு வட்டிக்கு தான் போகுது, எல்லா பணமும் ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்குறது தான் போகுது, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, யாருமே இல்லையே என்று நீங்கள் அங்கலாய்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றவராக இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் இப்படிப்பட்ட செய்திகளை கர்த்தர் சித்தமானால் பார்ப்போம். எதிரிகளின் சேனைகளை வெறுமனே ஒரு சின்ன சத்தத்தை கேட்க செய்து துரத்தி ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். உங்கள் எதிரிகளை எப்படி துரத்த வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். உங்களை பகைக்கிறவர்களை எப்படி களங்கடிக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலே உங்களை நெருக்குகிறவர்களை ஆண்டவர் இந்த நாளில் நெருக்குவார். அப்பொழுது அவர்கள் ஓடி போவார்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, நீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதகமாய் செய்கிறவர், ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வம். ஆண்டவர், எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. எங்களை யாரெல்லாம் கலங்க பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் கலங்க பண்ணுவீங்க. எங்களை மனிதர்களோ பிசாசுகளோ வியாதிகளோ கடன் பாரங்களோ நெருக்கினால் நீங்கள் அவர்களை நெருக்குவீங்கிற ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்டோம். நீர் எங்களை எவ்வளவு அன்பு செய்வீர் என்றால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுப்பீர். எவ்வளவு எங்களுக்கு நீர் ஆண்டவரை பக்கபலமாக இருப்பீர் என்றால் எங்களுக்கு யுத்தங்களை செய்வீர் என்று அறிந்துமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுடைய தேவனை, இந்த அருமையான நாளிலும் கூட உடைய பிள்ளைகளுக்கு ஒரே நாளிலே பெரிய மாற்றங்கள் வருவதாக, ஒரே நாளிலே பெரிய மாற்றங்கள் வருவதாக, ஒரே நாளில் அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, ஒரே நாளில் அவருடைய வியாதிகள் நீங்குவதாக, ஒரே நாளிலே முற்றுகைகள் உடைக்கப்படுவதாக, பணங்கள் உள்ளே வருவதாக, பூமியின் ஊற்றுக்கண்கள் திறப்பதாக, வானத்தின் மதங்களும் ஆண்டவர் கதவுகளும் திறந்து உடைய பிள்ளைகளுடைய பொக்கிஷ சாலைகளை நிரப்புவீராக. தலை குனிந்து நின்றது போதும், அவமானப்பட்டது போதும், நிந்தைகள் மத்தியில் நின்றது போதும், உடைக்கப்பட்டது போதும். ஆண்டவரே, அதிசயங்களை காணப்படும், அற்புதங்களை காணப்படும். ஒரு நாள் போதும் எங்களை வாழ்க்கை தலைகீழாக மாற்றி விடுவீர். எத்தனையோ வருடமாக இருக்கிற நிந்தைகளை நீக்கி விடுவீர். அளவில்லாமல் எங்களை ஆசீர்வதிப்பீர். உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டுகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அதிசயமான சுகம் கிடைக்கட்டும். முழங்கால வலி, காலில் வலி, முதுகுல வலி, நெஞ்சில வலி, கழுத்தில் வலி, தலைக்குள்ள வலி, ஐயா எனக்கு அசைய முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, மாடிப்படியில் ஏற முடியல, என் கடமைகளை செய்ய முடியல, ஐயா எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எனக்கா ஜெபம் ஒன்றுங்க. இப்படி வியாதியோட கூட சாகிறது நல்லதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதமான சுகத்தை தாருங்க. வாலிப வயதிலே விபத்தில் சிக்கி படுத்த படுக்கையாக இருக்கிறவர், ஒரு நிமிடம் வேகம் வாழ்க்கையை அழிச்சு போட்டுருச்சே என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு மனமிறங்கி புது வாழ்க்கையை தாருங்க. ஆண்டவரை பிஸ்னஸை எல்லாத்தையும் இழந்து போனவங்க, ஏமாற்றப்பட்டவங்க, கடன்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே வானத்திலிருந்து ஒரு அற்புதத்தை செய்து நீர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அதிசயங்களை கொண்டு வாருங்க, அற்புதங்களை கொண்டு வாருங்க, ஆசீர்வாதங்களை கொண்டு வாருங்க, நன்மைகளை கொண்டு வாருங்கப்பா. நீர் அப்படி கொண்டு வருவதற்கு உண்மையுடையவராயிருக்கிறீர், வல்லமையுடையவராயிருக்கிறீர். நன்றி. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்தீர், நல்ல மார்க்கில் எடுக்க உதவி செய்தீர். அடுத்து என்ன படிக்க வேண்டும் என்று சொல்லித்தாரும். படித்து முடித்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தாரும், வீசாவை தாரும், கவர்மெண்ட் ஜாபை தாரும், எதிர்பார்த்துக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்படியாக, டிரான்ஸ்ஃபர் வரும்படியாக, சம்பளம் வரும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரை பிள்ளைகள் கெட்ட பழக்கத்தில், போதை பழக்கத்தில், கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து வாழ்க்கையை அழிக்கிறபடியினால் என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் தவிக்கிறவர்களுக்கு பெற்றோர்களுடைய கண்ணீரை கண்டு அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. எப்படிப்பட்ட போதை அடிமையை மாற்ற முடியும்? குடிகாரலை மாற்ற முடியும். பணம் எல்லாம் குடிக்கே போதும். ஆண்டவரை அவர் ரட்சித்து கொண்டு வரும். கசப்பான வாழ்க்கை இன்பமாய் மாறும்படியாக செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை வயதானத்தில் விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, அவர்கள் படுக்கையில் விழுந்து விடாதபடி அவளை எப்படியாவது நீர் பாதுகாப்பீராக. இந்த காலமாக திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் நிந்தையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் காத்திரத்தில் இன்பமாய் முடியும்படியாக செய்யுங்க. இறைவா ஏசப்பா, எங்கள் நாட்டை, அனைத்து நாடுகளையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் நேசிக்கிறவர், ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கிறவங்க, எங்கே இருந்தாலும் சரி அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். ஆண்டவர் அதை நீங்கள் செய்தே ஆகணும். முக்கியமாக எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னால் வந்தவங்களை சாத்தான் நெருக்கும் பொழுது அந்த ஆவிகளை நீ நெருக்குவீராக. ஆண்டவரே, புதிதாய் ஆண்டரை ஏற்றுக்கொண்டவர்கள் நெருக்கிற ஆவிகள் நாசமாய் போவதாக. அவர்களுக்கு விரோதமாய் நீர் யுத்தம் செய்து அவர்களை காப்பாற்றுவீராக. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஒளிகள் நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். இசப்பா, அடைக்கலான் குறி முதிர்வுலத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேக முதியவர்களை நாலா திசைகளிலிருந்து அழைத்து கொண்டு வார். கோடை காலமே எங்களுக்கு வேண்டாம். பருவக்காற்று, மான்சூன் ரெயின்லாம் வந்துருச்சுன்னு அப்படியே தொடரட்டும். வெயிலே வரக்கூடாது, மக்கள் கஷ்டமே படக்கூடாது ஐயா. வெயில் காலமே எங்களுக்கு வரக்கூடாது ஐயா. நீங்கள் அப்படி காத்துக்கொள்ளுங்க. நமக்கு சோத்திரம். ஆண்டவரே, புதிய அகாடமிக் இயரை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்க, எல்லா புக்ஸ் வாங்க, ஃபீஸ் கட்ட, டியூஷன் ஃபீஸ் கட்ட, டேம் ஃபீஸ் கட்ட, அந்த ஃபீஸ் கட்ட, எல்லாத்துக்கும் பணம் தாரும். மெடிக்கல் சீட்டு, இன்ஜினியரிங் சீட்டு போகிற பிள்ளைகளுக்கு அந்த பணத்தையும் தாரும். விதவைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக, படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளை ஜெபிக்கிற அற்புதங்களை காண செய்யுங்க. சத்தத்தை கேட்டு ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாள் மேற்கொண்டு ஆசீர்வதி. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு காலங்களில் நினைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா.